சதுரங்க வேட்டை, தட் இஸ் த எஸ்டாப்ளிஷிங் ஃபேக்டர்ல. கரெக்ட். இந்த பிளாக் ஃப்ரைடே எப்படி உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபியில் ஒரு இதுவோ அதான் சதுரங்க வேட்டை. கரெக்ட். ஸோ எச் வினோதோட மீட்டிங் சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது என்னன்னா, அப்போ அந்த முத்துக்கு முத்தாகலாம் நான் பண்ணிட்டேன். மிளகா வந்துச்சு, முத்துக்கு முத்தாக வந்துச்சு, ஓரளவு பிஎன்சியில் நம்மளுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இது இல்லை, அது ஒரு பேஷன், ஆக்டிங்கும் ஒரு பேஷன் இல்லை சார். அது நடுவில் வந்தது நான் கேரி பண்ணேன் சார். நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் வந்து நம்ம பிஎன்சியில் போயிட்டு ஒரு மாசா பண்ணிடலாம், ஒரு பிளானோட போயிருக்கீங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது சார். எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது தான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது சார். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். சரி உனக்கு வருது எல்லாரும். அப்போது வந்து நான் நடிக்க மாட்டேன்னு ஒரு தடவை நான் முதல் படம் பண்ணி 3 வருஷம் நான் பண்ணல. அப்போ ஒரு நாள் சீமான் வந்து எனக்கு நல்ல நண்பர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் அசிஸ்டன்ட் கேமராமேன், அந்த மாதிரி எங்களுக்கு பழக்கம். அப்போ ஒரு நண்பர் வந்து கதை சொன்னார். இல்லைங்க நான் நடிகலைங்க, நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் நான். அவர் எனக்காக பாம்பே வந்து கதை சொன்னார். அவர் அதை கேட்டுட்டு சீமான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஏன்டா அவன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன், உனக்கு வருது, வரலன்னா பரவாயில்ல, வாடா வந்து முதல்ல நடிச்சு கொடுத்து போடா மாப்பிள்ள. அது நீ ஒரு பிரேக் எடுப்பல்ல, ஒரு படம் முடிச்சுட்டு ஒரு 30 நாள் பிரேக் எடுப்பேன், அந்த 30 நாளில் நடிச்சு கொடுத்துட்டு போ, அவன் 20 நாள் தான் நான் கேட்குறான், என்ன உனக்கு பிரச்சனை என்ன? அப்படியே யோசிச்சுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த படத்தை பண்ணவே இல்லை நான் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்தோடனே சரி இதெல்லாம் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்களே, எதுக்கு நம்ம வேணான்னு சொல்லணும். சில டேரக்டர்ஸ் வந்து இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு, சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ நம்மளை ஒரு நடிகனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த படங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து சதுரங்க வேட்டை படத்தில் வந்து எனக்கு குருவா ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, தரணி சார், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நட்டி நான் ஒரு கதை கேட்டேன், எனக்கு உங்கள் ஞாபகம் வருது அந்த கதை கேட்கும்போது, கேட்குறீங்களா அப்படின்னாரு. தாராளமாக கேட்குறேன் சார். பாம்பேயில் இருக்கீங்களா, சென்னையில் இருக்கேன்? அப்போ தான் சென்னை வந்தேன் நான் சென்னையில் தான் இருக்கேன், கோடம்பாக்கம்ல நம்ம இடத்துல இருக்கேன். நான் ஒருத்தர் அனுப்பட்டுமா அப்படின்னு. நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? நான் ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன். எப்போ பாம்பே போகிறீங்க? 1 வாரம் ஆகும் சார். சரி அப்போ நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக கேட்டுருங்க, நான் உங்கள் நம்பர் கொடுக்குறேன் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்படி தான் அவர் ஃபோன் பண்ணார், வினோத் சார், எச் வினோத். நான் வரட்டுமா? வாங்க தாராளம். வந்தார். வரும்போது டயர்டாக தான் வந்தார். அவருக்கு என்ன நினச்சாருன்னா, சரி இவனும் கதை கேட்குறானா, இவன் என்ன பண்ண போகிறான், ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இடத்துல சொல்லி ஒரு டிஸ்டர்ப் ஆகும்ல, அந்த மோடில் தான் இருந்தார். வந்தவொடனே கேட்டார், சார் இந்த கதை நான் சொல்கிறேன், ஆனால் வந்து நீங்கள் அடி வாங்குற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னாரு. சார் நிஜமாக எனக்கு வலிக்காத வரைக்கும் சந்தோஷம் சார், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி சார் இந்த கதையை சொல்கிறேன்னு சார். கதை கேட்டு ஐ வாஸ் போல்டு. அவர் இன்டர்வல் இதான் சார் இன்டர்வல்னு சொன்னார்ல, இதனால் வரைக்கும் எங்கே இருந்தீங்க வினோத்னு கேட்டேன். இங்கே தான் சார் இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் ஃபுல் கதையும் சொல்லி முடிச்சா நான் 100% பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி பண்ண போயிட்டேன். ஒரு நாள் சடனாக வந்து மனோபாலா சாரோட ஃபோன் வந்து, டே எங்கடா இருக்க அப்படின்னாரு. என்ன சார் என்ன ஆச்சுன்னு? வாடா உடனே கிளம்பி. இல்லை சார் ராஜஸ்தானில் இருக்கேன், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், இன்னொரு 4 நாளில் வந்துடுவேன் சென்னை, சீக்கிரம் வாடா, அந்த வினோத ஒன்றை வச்சு தான் படம் எடுக்கணும்னு அடம் பிடிக்கிறான், வந்து வா, வந்து நடி வா அப்படின்னு. அப்படி தான் சதுரங்க வேட்டை ஸ்டார்ட் பண்ணும். பட் கமிட் ஆகலையா? அப்போ நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல? நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் சார். அப்போ ப்ரொடக்ஷன் வந்து யார் பண்ணுறதுன்னு ஒரு சரி. அப்போ பல பேருக்கு வந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மனோபாலா சார் பண்ணுறதுன்னு வினோத் டிசைட் பண்ணிட்டாரு. அவரும் சஞ்சய் சாரும் சேர்ந்து பண்ணாங்க, சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ ஆஸ் அ ப்ரொடியூசராக மனோபாலா சார் வந்து என்னை கூப்பிட்டு கால் பண்ணுறாரு, உடனே வா கிளம்பி. ஏன்னா அவர் படத்தில் நான் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு அவர் வந்து நான் அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்தில் நல்லாவே தெரியும். நீங்கள் வினோத கேட்டிங்கல்ல, தட் இஸ் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கன்னு? இங்கே தான் இருந்தேன்னு சொன்னார்ல, என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர்? சார் அவர் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார். விஜய் மில்டன் சாருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, ராஜமுருகன் சாருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுவார். ஆஸ் அ ரைட்டராகவும் சரி டிஸ்கஷன்ஸ் போவார். ரெண்டாவது ரிசர்ச்சில் வந்து எச் வினோத் வந்து பயங்கர ஸ்ட்ராங். ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அதை ரிசர்ச் பண்ணாமல் சொல்லவே மாட்டார். அவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஏன்னா அவர் டைலாகே அது டைலாக்லேயே சொல்லியிருப்பார், நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன்னா அதில் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும்னு. அந்த உண்மை கலக்கிறது தான் அவர் அவ்வளோ ரிசர்ச் பண்ணுவார். அது இருந்தால் தான் அதை வந்து ஃபிக்டிஷியஸாக ஒரு கதையாக இருந்தாலும் நீங்கள் அதை படமாக பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக் படமாக இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் தீரன் அதிகாரம், ஆமாம், சதுரங்க வேட்டை, அது மாதிரி. பார்த்தீங்களா, எச் வினோத், ஜனநாயகன், விஜய், திருப்பி அதுக்கே வந்துட்டோம். பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்துட்டீங்க, எப்படி வந்துட்டு பாருங்க. ஸோ ஸோ அது பண்ணீங்க. அண்ட் தென் அந்த சாய்ஸ் உங்களுக்கு லைக் ரைட்டிங்கா இல்லை சினிமாட்டோகிராஃபியான்னு அப்படியே அந்த சாய்ஸே உங்களுக்கு இல்லை? எது வந்தாலும் பண்ணலாம் சார். இப்போ எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு போக போக அது இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சதுனால தான் அதில் நம்ம என்ன பாட்டு கொடுத்தீங்கனாலும் அதை என்னால் பண்ண முடியும் சார். இப்போது இந்த படத்தில் தட் இஸ் TN 2026ல் நீங்கள் தான் லீடிங் மேன், ப்ரொட்டாகனிஸ்ட். எஸ், ஹீரோன்னு சொல்ல மாட்டேன், ப்ரொட்டாகனிஸ்ட். கரெக்ட். ஸோ இந்த லெவலுக்கு வந்தது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கா? அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது சார். எல்லா படமும் அந்த மனநிலை. நான் இந்த படம் ஸ்பெஷல் அந்த மாதிரி சொல்ல, பட் நம்மளை சென்டரா வச்சு ஒரு கதை எடுக்கிறாங்களே, அந்த லெவலுக்கு வந்தது ஒரு சந்தோஷமா இருக்கு. அது எனக்கு சதுரங்க வேட்டையிலேருந்தே கிடச்சிருச்சு இல்லை சார். அதனால் அது சந்தோஷம் தான். என்னன்னா அந்த அவங்க ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்களே சார், அந்த நம்பிக்கையை நான் பூர்த்தி பண்ணுறேன்னா இல்லையாங்கிறதுல தான் எனக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருந்துச்சு. நடிப்பில் என் நடிப்பில். அதனால தான் அவங்கள வந்து
அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுவேன், ஏதாவது ஒரு நாள் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 நாள் எடுத்து எந்தாவது தப்பு வந்து அதை பண்ணிடலான்னு. இது வரைக்கும் கடவுளால் எந்த படத்துலையும் பேட்ச் ஒர்க்கே நடந்ததில்லை சார். ஸோ அதனால எனக்கு எந்த படத்துலையுமே பேட்ச் ஒர்க் நடந்ததே கிடையாது சார். நான் நடித்த எந்த படத்துலையும் சரி, நான் சினிமாட்டோகிராஃபி பண்ண படத்துலையும் சரி, ஒரு நாள் கூட பேட்ச் ஒர்க் நடந்ததே கிடையாது சார். ஓகே. ஆட் ஆன் வேணா இருந்திருக்கலாம், இது கிடையாது. நான் உங்களுக்கு இது கேட்டேன்ல, எந்த படம் ரொம்ப டஃப்? நீங்கள் பிளாக் ஃப்ரைடே சொன்னீங்க, சினிமாட்டோகிராஃபியா நடித்ததில் எது ரொம்ப டஃப்? நடித்ததில் டஃப்னா வந்து சதுரங்க வேட்டை ஒரு டஃப்பான ஒரு விஷயம் சார். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கும் நீங்கள் உங்களை வேறு ஒன்றா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இந்த முத்துக்கு மூத்தா கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஏன்னா எமோட் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் அண்ட் பிரதர்ஸ், ஒரு ஃபேமிலி. அந்த படம் பார்த்ததில்ல. நீங்கள் டைம் கிடைக்கும்போது பாருங்கள். அது இப்போ கூட அது வந்து 2011 வந்த படம். இப்போ கூட அந்த படம் எங்கேயாவது டிவியில் போட்டாங்கன்னா யாராவது அந்த வீடியோ எடுத்து அவங்க அப்பாலாம் படம் பார்த்து அழுவாங்க. அது எனக்கு போன மாதம் கூட ஒருத்தர் அனுப்பிச்சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு எமோஷனலான படம், அது டஃப்பாக இருந்தது. TN 2026 ஒரு டஃப்பான விஷயம் சார். ஏன்னா அவன் பேர் குல்கந்த் குமார். மத்திய பிரதேஷ்லேருந்து பஞ்சம் பழக்க இங்கே வந்தவன். அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கணும். யூஷுவலான இந்த லுக் இருக்கக்கூடாது. ஸோ இதில் பெரிய முனைப்பு எடுக்க வேண்டியது இருந்துச்சு சார். அது யார், ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் கோச் அந்த மாதிரி வச்சு? இல்லை, எதுவுமே கிடையாது சார். நானாக பண்ண தான். அது எனக்கு உமாபதி வந்து அவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணார் எனக்கு. நான் பண்ணி காட்டுவேன், அது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா இது கொஞ்சம் மாற்ற முடியுமா பாரு, அப்படி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு காலத்தில், இப்போ நாட் இந்த லாஸ்ட், பட் ரொம்ப ரொம்ப முன்னாடி சேட்னா நம்பல்கி நிம்பல்கி அந்த மாதிரி ஒரு தமிழ் பேசுவாங்க. அது இருக்கு சார் இதில், ஆனால் அப்படி இருக்காது. இருக்காதுல்ல, அதில் இருக்கு, ஆனால் அப்படி இருக்காது. ஓகே, எப்படி இருக்கும் அது நீங்கள் படமாக பாருங்க. நான் இப்பயே சொன்னேன்னா அந்த இது இன்ட்ரெஸ்ட் போயிடும். சரி.